எல்லாருக்கும் வணக்கம். 2 மாசமா எலக்ஷனுக்காக நாங்க ஒரு ஈவென்ட்டும் பண்ணாம இருந்தோம். எலக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ ஈவென்ட் பண்றதா டிசைட் பண்ணிட்டோம். ஈவென்ட் மறைமலை நகர், சென்னை. ஃபோர்ட் ஃபேக்டரி பக்கத்துல ஈவென்ட்டு. 23ஆம் தேதி மே சனிக்கிழமை 4:30 மணிக்கு ஈவென்ட் இருக்கும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். உங்களை 23ஆம் தேதி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட் கார்த்தால 220 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. இறங்கச்ச 70 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ 90 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. கோல்டு திரும்பி ஏறி 14,000க்கு ரீச் ஆகிடுச்சு. 24 கேரட் கோல்டு 15,273. இது 2,45,000 ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது. இன்னைக்கு கார்த்தால பார்க்கும்போது எல்லா இண்டெக்ஸஸும் அப்பா இருந்தது. சாயங்காலத்துக்குள்ளே எல்லாம் இறங்கிடுச்சு. பேங்க் நிஃப்டியில் காற்று இறங்கிடுச்சு. ரூபாவை ஆர்பிஐ செக்கும்பா நிறுத்தி வச்சுருக்கான் 94, 92ல். கொஞ்சம் பிசுறு தட்டினா 95 போயிடும். 108, 110 பேரல் கச்சா எண்ணெய் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் இல்லை. இன்றைக்கி இந்த 3 நாளில் நடந்த செய்தியை பார்ப்போம். இந்த 3 நாளில் நடந்த பெரிய செய்தி, கமர்ஷியல் சிலிண்டரை 1000 ரூபாய்க்கிட்ட ஏற்றிட்டாங்க. 993 பேட்டா ப்ரைஸு. கமர்ஷியல் சிலிண்டர் விலை 3,600 ரூபா. இதில் இன்னொரு நார்ம்ஸ் வந்துருச்சு, அதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிஎஸ்டி இருந்தால் தான் கமர்ஷியல் சிலிண்டர் வாங்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தள்ளுவண்டி வச்சுருக்கிறவங்களாம் கமர்ஷியல் சிலிண்டர் வாங்க முடியாது. 5 கேஜி சிலிண்டர் விலையை ஏற்றிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200 தான் வித்தியாசம் பிட்வீன் 5 கேஜி சிலிண்டருக்கும் 14 கேஜி சிலிண்டருக்கும். 14 கேஜி சிலிண்டர் இன்னும் லேட் ஆகும். அதனால் நம்ம ஊரில் சிலிண்டர் ப்ராப்ளம். வெள்ளை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரேட்டு ஏறும். அமெரிக்கா ஈரான் கொடுத்த எல்லா ப்ரப்போஸுமே ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதனால் இப்போ ஈரான் சிட்டிங் பிரிட்டி. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹோமூஸில் மாட்டிகிட்டு இருக்க கப்பலை வெள்ளை எடுப்பேன்னு. எப்படி எடுக்க போகிறேன், ஃபோர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவேன்னு ஒரு டீட்டெயிலும் சொல்லலை. ஓபெக் என்ன சொல்கிறான், வெள்ளை போயிட்டாங்க யூஏஇ, ஏன்னா நாங்கள் அவங்கள அவுட்புட் ஹைக் அலோவ் பண்ணல. இப்போது ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேரல் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம்னா கரெக்டாக 2 லட்சம் இல்லை. கரெக்ட் ஆன்சர் 1,88,000. நார்மலாக கொஞ்சம் எக்ஸீட் பண்ணுவாங்க, அதனால 2 லட்சம்னு. ஆனால் அந்த பேரல் எப்படி ஹோமூஸ்லேருந்து வெளில வரும்னு தெரியல. இந்தியா டீசல் அண்ட் ஏடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டியூட்டி ஏற்றியிருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி கிடையாதுன்னு. ஜாம்நகர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வரும், அதனால் அவங்களுக்கு டியூட்டி இருக்காது. ஏவன்னா எப்போதும் கவனிச்சுப்போம். அடுத்தது இப்போ இந்தியாவில் மார்க்கெட் டு ஜிடிபி 138% ஆகிடுச்சான். இதனால் வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்குங்கிறாங்க. இத்தனை நாளாக நானும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தேன், வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்குன்னு. சரி, நீங்கள் மார்க்கெட்டை ஸ்டடியாக 23,800லேருந்து 24,000 வரைக்கும் பிடிச்சி வைக்கும்போது எஃபிஐஸ் இன்னும் 14,000 கோடியை விற்று பணத்தை வெளில எடுத்துன்னு போயிட்டான். ஆர்பிஐ டொமஸ்டிக் கோல்டு ஹோல்டிங் 77% ஆகிடுச்சு. இதனால் அவங்க எக்ஸ்ட்ரா ரிசர்வ்லாம் வாங்கலை. ஃபாரின் ரிசர்வ் இருக்கிற டாலரை விற்றுட்டே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கோல்டை விற்கலை. அதனால் கோல்டோட ஷேர் ஏறி இருக்குது. கவர்மெண்ட்டு கோல்டு வாங்கி எடுத்துன்னு நம்பாதீங்க. இப்போ ஃபாரெக்ஸ் நம்ம வாங்குகிற நிலைமையில் இந்தியா இல்லை. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குட்டியாக ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனியை வாங்கிட்டாங்க. இந்த டீலு அவங்கள ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் ஃபார்மாவில் ரெவில்மைண்ட் இது மாதிரி ப்ராடக்ட்லலாம் எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஆர்டர்ஸ் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறாங்க. Q4 அவுட்கம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபார்வர்ட் டாலர் விற்றது $104 பில்லியன் ஆயிடுச்சு. அதாவது ஃபார்வர்ட் மார்க்கெட்டாக டாலர் விற்றது $104 பில்லியன் ஆச்சு. அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்ணுறச்ச நம்மளோட ரிசர்வ்ஸ் இன்னும் விழும். ரூபா ப்ரெஷரில் இருக்கும். அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கெல்லாம் நல்லது. டைட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் புஷ் நாங்கள் போகிறோம். இந்தியாவில் மார்க்கெட் இல்லாட்டா என்னப்பா, வெளிநாட்டில் மார்க்கெட் இருக்கும்ல, அங்கே புஷ் பண்ணுறோம். 15 to 20% க்ரோத் இருக்கும்.
ப்ரீமியம் மார்க்கெட்டை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம், அதுக்கு தான் டமாஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா ட்ரஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மற்றவனெல்லாம் கட்டிட வேண்டியதான். டாட்டாவில் இப்போ இருக்கிற டாட்டா தான் ரன் பண்ணுவாங்க. உலக நீதி நீதி அதுதான். ஃபேமிலி அவங்கள்து, ட்ரஸ்ட்டு அவங்கள்து, கம்பெனி அவங்கள்து. வேணும்லாம் சொன்ன பேச்சு கேட்டார்னா நல்லாயிருக்கும். பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸு போன மாதம் எல்லா பிராண்டுக்கும் 10% டமால். ஷேர்ஸ் 6% ஆயிடுச்சு. இவி சேல்ஸ் ஸ்டெடியாக ஏறிட்டே இருக்குது. இது டாட்டாக்கும் ஜேஎஸ்டபிள்யூக்கும் நல்லது. ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் டீசல் ப்ராப்ளம் ஆகுங்கிற பயத்தில் நிறைய பேர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வாங்குறாங்க. இது டாடா பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு நல்ல நியூஸு. அடுத்த செய்தி என்னென்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸில் ஏப்ரல் மாதத்தில் 28% டாடா மோட்டார்ஸோட சேல் ஏறி இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் நான் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஜிஎஸ்டி பம்பு தான். பம்பு முடிஞ்சுது, ஏப்ரல் வந்தது, சேலு 10% குறைஞ்சிருச்சு. இந்த முதல் 6 மாதத்தில் 10% ரெகுலராக குறைஞ்சதுன்னா அந்த பம்பு முடிஞ்சுதுன்னு நம்மளுக்கே தெரியும். அதனால் நிறுத்தி வாங்காமல் இருந்தவங்கலாம் வாங்கிட்டாங்க. அடுத்த 3-4 மாதத்துக்கு வாங்க போகிறவங்களும் சேர்த்து வாங்கிட்டாங்கங்கிறது தான் பொருள். அதனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு பெருசாக ஏறாது. பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்கிறாங்க, எங்கள் கேஷ் ஃப்ளோ பிஸ்னஸ் நல்லா இருந்தது, கேஷ் ஃப்ளோ சூப்பராக இருந்தது, நாங்கள் ஒரு பைபேக் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ராஜீவ் பஜாஜ் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வேல்யூவேஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அது ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கி எஸ்டிங்விஷ் பண்ணால் தப்பில்லைங்கிறாரு. டொயோட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இன்னும் காசு கொட்ட போகிறோம், காசை கொட்டி நாங்கள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பதிலாக 3 பிளான்ட் ஆக்க போகிறோம், எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம், ஆன் டிமாண்டு கொண்டு வர போகிறோம் ப்ராடக்டை அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுக்கியோட ஷேரு மார்ச் மாதத்தில் குறைஞ்சது, ஏப்ரல் மாதத்தில் திரும்பி 40%க்கு மேலே போயிடுச்சு. இது ஏன்னா ஓவரால் ஸ்லோ டவுன். டாட்டா எல்லாருக்கும் ஸ்லோ டவுன், மாருதிக்கு கம்மி ஸ்லோ டவுன். அதனால் திரும்பி 42% மார்க்கெட் ஷேர் போயிடுச்சு. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து 20% ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. இந்த மெயினாக ப்ராஃபிட் எப்படி வந்திருக்குன்னா, சோப்பு சீப்புக்கு தான் விலையை ஏற்றிட்டாங்க, அப்புறம் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 கிராம் கொடுக்கணும், ஒரு பிஸ்கெட்டுன்னு வச்சுப்போம், 100 கிராம் கொடுக்குற இடத்துல 80 கிராம் கொடுக்குறாங்க. மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது, எல்லாருமே ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் பண்ணுறாங்கன்னு. கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வேல்யூவேஷன் அண்ட் க்ரோத் கன்சர்ன் ரொம்ப நிறைய இருக்குது, அதனால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது, அதனால் டிசிஎஸ் எல்லாம் நாங்கள் டவுன்கிரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. காக்னிசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சச்சக் அப்படின்னு 15,000 பேரை டாட்டா அப்படின்னு சொல்லலாம்னு இருக்கிறோம், அதில் முக்கால்வாசி பேர் இந்தியாவில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறோன்னா, ஆந்த்ரோபி அப்படிங்கிற கிளாடோட சேல்ஸு ஃபஸ்ட்டு டைம் டேர்ன் ஓவர் ஓப்பன் ஏஐ தாண்டி போயிடுச்சு. கோத்தக் மஹிந்திராவோட ரிசல்ட்டு 13% தான் ஏறி இருக்குது. ஃபெட்ரல் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோட கார்ட்ஸை வாங்கிக்கிறாங்க. அதனால் கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் சில போர்ஷன் வந்து ஃபெட்ரல் பேங்க்குக்கு போகுது. பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் ரைட் ஆஃப் பண்ண லோனெல்லாம் நம்ம ஏஆர்சிகிட்ட விற்றுட்டோன்னா, நம்ம இசிஎல் நாம்ஸில் போட்டோன்னா அது சரியாக போயிடுங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கூகுள் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுத்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்ததுனால அதோட வேல்யூவேஷன் $4.65 ட்ரில்லியன் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அந்த 4.65 ட்ரில்லியனுங்கிறது 5 டச் பண்ணுங்கிறாங்க. கூகுள் வந்து, அதாவது ஆல்ஃபபெட் வந்து செகண்ட் கம்பெனி டு ஹிட் $5 ட்ரில்லியன் வேல்யூவேஷனாக இருக்குங்கிறாங்க. பெர்க்ஷையர் ஹேத்வே கையில் $380 பில்லியன் இருக்குப்பா. இந்த குவார்ட்டர் வேறு முடியுது, அதனால் 400 பில்லியன் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கேஷில் இருக்குது, ஆனால் விலை இன்னும் சரியாக கிடைக்கல. அதனால் இதை நாங்கள் அங்கிள் சாம்கே கடன் கொடுத்து 4% கடன் வாங்கிக்கிறோன்னு வட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க. வருஷத்துக்கு $16 பில்லியன் வட்டியே வாங்குறாரு தாத்தா. ஆப்பிள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் எங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது, இந்தியன் மார்க்கெட் ஒரு கீ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி செய்தி. நம்மள்கிட்ட வந்து பெர்க்ஷையர் மூலமாக ஆப்பிள் இருக்குது. நம்ம கூகுளில் கரெக்டாக 90s கன்சிடர் பண்ணி 4 மடங்கு ஏறிடுச்சு. டொயோட்டாவை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ரெகுலராக கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓவராலாக நம்மளுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது. கேர்ஃபுல்லாக நம்ம ஆடிட்டே இருந்தோம்னா சேஃபாக இருப்போம். மார்க்கெட் இறங்க இறங்க நம்ம பட்டாஸ் லிஸ்ட்னு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டையும் அப்பப்போ கன்சிடர் பண்ணுங்கள்.
நான் சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் கோல்டு ரூபா செஞ்சுரி அடிச்சிருச்சு. 125 கிட்ட வந்துடுச்சுன்னா கோல்டு 1 கிராம் 32,000 நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.